அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் மாசி மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை 28/2/2024. சதுர்த்தி திதி அதிகாலை 4:19 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி. அஸ்தம் நட்சத்திரம் காலை 7:33 வரை. அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். சமநோக்கு நாள். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை கும்ப லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதனுடன் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் சந்திரனும் கேதுவும், மகரத்தில் சுக்கிரனுடன் செவ்வாய். இன்று என்ன செய்யலாம்? சொத்து விவகாரங்கள் பேச, உடற்பயிற்சி மற்றும் அழகு சாதனங்கள் வாங்க, தற்காப்பு கலைகள் பயில, வங்கிக் கடன் பெற நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, அறிவு, கல்வி, நற்பண்பு இந்த மூன்றையும் எவராலும் திருடிக்கொள்ள முடியாது. ஆமாங்க, அதனால தாங்க உலகத்திலேயே அழியாத சொத்தாக, அழியாத செல்வமாக இருக்கக்கூடியது கல்வி மட்டும்தாங்க, படிப்பு மட்டும்தாங்க. இந்த படிப்புங்கிறது பள்ளிக்கூடத்தில், கல்லூரியில் எல்லாத்துலேயும் போய் படிக்கிறதெல்லாம் ஒரு பக்கங்க. ஆனால் நீங்கள் எங்கே படிப்பீங்க? வாழ்க்கையையே நீங்கள் படிப்பீங்க. அப்போது கல்லூரி படிப்பை விட, அந்த ஏட்டு சுரக்காயை விட, தன்னுடைய அன்றாட வாழ்விலே கற்றுக்கொள்ளும் படிப்பிலே, அனுபவ கல்வியிலே முதலிடத்தில் இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு தைரியஸ்தானத்தை தாண்டி 6ஆம் இடத்துல இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான யோசனை இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடின்னு இருக்குங்க. பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதற்கான வழி கிடைக்கும். குறைந்த வட்டிக்கு கடன் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. பேங்க் லோனுக்கு கூட நீங்கள் முயற்சி பண்ணலாங்க. சூரியன் சாதகமாக இருக்கிறதுனால அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசு அதிகாரிகள் ஏதாவது சந்திக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு நல்ல விதத்தில் நடக்கும். வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் லாபம் எல்லாமே இன்றைக்கி கிடைக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாமே இன்றைக்கி சரியாகுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்களும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகம் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, சொத்து, நகை, பணம் இந்த மூன்றும் உடன்பிறப்புகளை விரோதியாக்கும். ஆமாங்க, அதனால தாங்க கூட பிறந்தவங்க தான் ரொம்ப முக்கியம். இனிமே ஒரு தடவை நாம் ஒட்டிக்கிட்டு பிறக்க போகிறதில்ல. சொத்து போனாலும் பரவாயில்ல, நகை போனாலும் பரவாயில்ல, பணமெல்லாம் பெருசாக நான் யோசித்ததே கிடையாது. ஆனால் கூட பிறந்த பிறப்புக்காக நான் என்ன வேணாலும் விட்டு கொடுப்பேன் அப்படின்னு எங்கும் எப்போதும் பாசமழையை பொழியக்கூடியவர்கள், பாச பறவையாக பறந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார ஒரு தைரியம் இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். சமூகத்தில் நல்ல பதவியில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் கூட உங்களுக்கு கிடைக்குங்க. 3 யோகாதிபதிகள் ஒரே வீட்டில்
10வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால பெரிய பதவிகள் எல்லாம் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கோவில் கும்பாபிஷேக விழாக்கள் அல்லது ஊர் பொது விழாக்கள் அதிலெல்லாம் உங்கள் பேரை போட்டு கௌரவப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் சொந்த தொழில் சிலர் தொடங்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா ஏதாவது ஒரு சின்னதாக தொடங்குவோம், 4 பேருக்கு வேலை கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் ஓடின்னு இருக்கும். இப்போ செய்துன்னு இருக்கிற தொழிலில் வியாபாரத்தில் இன்றைக்கி கூடுதல் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு நெருக்கடி தந்த அதிகாரி ஒரு ஓரமாக ஒதுங்கிப்பார். உங்களுடைய கை இன்னைக்கு ஓங்கி இருக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. ராகு பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திடீர் செல்வாக்கு பணவரவு உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சொந்தக்காரங்களால் சின்ன சின்ன அன்பு தொந்தரவுகள் உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, காலம், வாய்ப்பு, இறப்பு இம்மூன்றும் யாருக்காகவும் காத்திருக்காது. ஆமாங்க, வாய்ப்பு கதவை தட்டும் போதே நாம் அதை பயன்படுத்திக்கணும். யோசிச்சுட்டே உட்கார்ந்துருந்தோம்னா அந்த வாய்ப்பை இன்னொருத்தவங்க பயன்படுத்திப்பாங்க. அதே மாதிரி கால நேரத்தை வீணடிக்காமல் அதை கச்சிதமாக பயன்படுத்தி எங்கும் எப்பொழுதும் எந்த வேலையை தொடங்கினாலும் அந்த வேலையில் முதலிடத்தை பிடித்து காட்டுபவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால புது திட்டங்கள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. தந்தை வழி சொத்துக்கள், அது சம்பந்தப்பட்ட வழக்குகள் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகி அப்பாடா பரவாயில்ல, பூர்வீக சொத்து இப்போவாது நம்ம கைக்கு வந்ததே அப்படிங்கிற நிம்மதியும் ஒரு பக்கம் உங்கள் மனசை எட்டி பார்க்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால படிப்படியாக குடும்ப வருமானம், வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து ஒரு ஸ்டேட்டஸுக்கு நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனால் நடுவில் இந்த செவ்வாய் தான் 8ஆம் இடத்துலேருந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அதாவது தாய் பத்திரம் சரியில்லாத சொத்து எதுவும் வாங்கிடாதீங்க. அந்த வகையில் கவனமாக இருங்க. அரசு அங்கீகாரம் இல்லாத நிதி நிறுவனங்களில் பணத்தை போட்டு இழந்துடாதீங்க. இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் விலை உயர்ந்த தங்க நகைகள், மொபைல் ஃபோன் இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு வாடிக்கையாளர்களை பிடிச்சி குறைக்கிறதுக்கு என்ன வழின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ராஜதந்திர நடவடிக்கைகளில் இறங்கி லாபம் சம்பாதிப்பீங்க. உத்தியோக வகையிலையும் உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். ஏன்னா ராகு 10ல் இருக்கிறதுனால புதுசாக ஏதாவது யோசித்து ஆஃபீஸில் இருக்கிறவங்க மனசில் நீங்கள் இடம் பிடிப்பீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, தொட்டு கெட்டவன் இந்திரன், தொடாமல் கெட்டவன் ராவணன், கொடுத்து கெட்டவன் கர்ணன், கொடாமல் கெட்டவன் துரியோதனன். இப்படி எது நடந்தாலும் எதை செய்தாலும் உலகம் கெட்டவன்னு தான் சொல்லப்போகுது. இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அடுத்தவங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணாமல் நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை நாம் வாழ்ந்துட்டு போகலாம்னு எங்கும் எப்போதும் தனக்கென ஒரு தனிப்பாதையை அமைத்து கொண்டு அதில் பயணம் செய்து வெற்றி பெறக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. அற்புதமான 3ஆம் இடத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம் செய்கிறாரு.
அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி பேசலாம். உங்கள் மனசுக்கு, உங்கள் பட்ஜெட்டுக்கு, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடம் பார்த்து வச்சுருக்கீங்கள, அதுக்கு இன்றைக்கி முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி ஒரு இடத்த கொடுத்துடலான்னு நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க, அந்த இடத்துக்கும் விலை பேசுகிறதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி விலை வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. விலை உயர்ந்த மொபைல் ஃபோன் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. எலக்ட்ரானிக் சாதனங்கள் புதுசு நீங்கள் வாங்குவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்குறாங்க. அதனால் எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டுங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் வரும். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் பெருசாக்காமல் அப்படியே கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரெட்டிப்பு லாபம் எல்லாமே இருக்குதுங்க. பங்குதாரர்களால் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் கட்டுப்பாட்டுக்குள்ளார வரும். ஆனால் வேலையாட்களை புதுசாக எடுக்கிறீங்கன்னா யோசித்து முடிவிடுங்க. இதுக்கு முன்னாடி அவங்க எங்கே வேலையில் இருந்தாங்க அப்படின்னு விசாரித்து முடிவிடுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, கொன்றை மரம் துஷ்ட சக்திகளை விரட்டும், ஞான மரம் கல்வி அறிவு என்று எல்லாவற்றையும் அள்ளி கொடுக்கும். ஆமாங்க, அதனால தாங்க ஞான மரத்தின் கீழ் அமர்ந்து தியானம் செய்யக்கூடிய அளவிற்கு வெற்றியாளர்களாக, ஆன்மீகவாதிகளாக, படைப்பாளிகளாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. பணம் காசை விட ஞானம் முக்கியம், படிப்பு முக்கியம் அப்படிங்கிற தெளிவான சிந்தனைக்கு சொந்தக்காரர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பேசியே சில பெரிய காரியங்களை எல்லாம் இன்றைக்கி நீங்கள் முடிக்க போகிறீங்க. உங்களுடைய பேச்சு திறமையால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள இருந்த சலசலப்பு அதெல்லாமே இன்றைக்கி சரியாகுங்க. ஒருவருக்கொருவர் புரிதல் அதிகமாகும், பாசமாகவும் இன்றைக்கி இருப்பீங்க. பணவரவும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. கைமாத்தா வாங்கியிருந்த பணத்தையும் இன்றைக்கி நீங்கள் தந்து முடிப்பீங்க. சுக்கிரன் பலவீனமாக இருக்கிறதுனால விலை உயர்ந்த தங்க நகைகள், மொபைல் ஃபோன் இதெல்லாம் தொலைஞ்சிராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி புதுசாக யாராவது அறிமுகமாகி உங்களை அப்படியே ரொம்ப புகழ்ந்து பாராட்டி எல்லாம் நட்பு பாராட்ட வராங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் சனி பகவானுடன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ஆன்மீகத்தில் உங்களுக்கு கொஞ்சம் நாட்டம் அதிகமாகும். ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நடத்துவீங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கு உங்களுக்கு உயரும். ஆனால் அதே நேரத்தில் லேசாக நரம்பு தளர்ச்சி, கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி வர வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்த கலெக்ஷன் இன்னைக்கு இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கனம் தேவைப்படுதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மரியாதை கூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, நத்தையையும் ஆமையையும் பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். பிறக்கும் பொழுதே நம்முடைய முதுகில் சுமை உண்டு, ஆனால் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நத்தையைப் போல. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு உங்கள் தலையில் எத்தனை பொறுப்பை கொடுத்தாலும் அதுக்காக அலுத்துக்காமல் சலிச்சிக்காமல் ஓடோடி உழைத்து எல்லாவற்றையும் நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு மனப்பக்குவமும் கடின உழைப்பும் உடையவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாளும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. காலையில் 7:33
நிமிஷத்தோட அஸ்தம் நட்சத்திரத்தை விட்டு சந்திரன் நகர இருக்கிறாரு. அதனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று இருந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் இன்றைக்கி இருக்காது. நீங்கள் நினச்ச காரியங்கள் இன்றைக்கி சுலபமாக நிறைவேறுங்க. ஆனால் சித்திரை நட்சத்திரத்தில் தான் இன்றைய தினம் காலை 7:33 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப நிதானமாக இருக்கணும். முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. சிலர்லாம் அப்படியே உங்களை சீண்டி பார்ப்பாங்க. அதுக்காக நீங்கள் சீறி பாஞ்சிடக்கூடாது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வியாபார உத்தியோக விஷயங்களில் பார்த்து முடிவெடுக்கணும். அவசரத்தை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதம் வரும். எப்போவோ நடந்ததெல்லாம் இப்போ சொல்லி காமிக்கிறாங்களேன்னு சில நேரங்களில் மனசுக்குள்ளார நீங்கள் ஆதங்கப்படுவீங்க. அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளிடம் கொஞ்சம் நிதானமாக பழகுங்க. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களாக இருந்தாலும் அதிக உரிமை எடுத்துக்கொள்ளாதீங்க. அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க. வெளி உணவுகளை முடிந்த வரைக்கும் தவிர்த்து பாருங்கள். வாயு பதார்த்தங்கள், காரமான உணவுகள் அதையும் தவிர்க்க பாருங்கள். ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, இன்னொருவரின் பேச்சை கேட்டு நம்மை ஒருவர் ஒதுக்கினால் அவரை அப்படியே விட்டு விடுங்கள். அவர்களுடைய அன்பிலே நேர்மையோ உண்மையான பாசமோ நிச்சயமாக இருக்காது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் உங்களை பற்றியோ அல்லது உங்களை சேர்ந்த நெருக்கமான நண்பர்களை பற்றியோ யாராவது அப்படி இப்படிமா குறை சொன்னால் எனக்கு என் நண்பனை பற்றி நல்லா தெரியும், நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்று புறம் சொல்பவர்கள், வதந்திகளை கிளப்பி விடுபவர்களை எல்லாம் தூர தள்ளி வைத்து விட்டு உண்மையான நட்புக்காக, உண்மையான நண்பர்களுக்காக உழைக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்குது, சுப செய்திகளும் ஒரு பக்கம் இருக்குது. மகளுக்கு வரன் தேடின்னு இருக்கீங்க. பொருத்தமான ஜாதகம் இன்னைக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொத்து விவகாரங்கள் பேசின்னு இருக்கீங்க. சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கோர்ட்டு கேஸ் எல்லாம் எதுக்குங்க, நீங்களும் செலவழிச்சிட்டீங்க, நானும் நிறையா செலவழிச்சிட்டேன், நமக்குள்ளார என்ன இருக்குது, ஏதோ அன்றைக்கி அவசரத்தில் பேசிட்டேன், அதை போய் பெருசுப்படுத்திக்காமல் நாம் உட்கார்ந்து பேசி ராசியாக போயிடலாங்க அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, ஆனால் நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒன்றும் பெருசாக வரமாட்டேங்குதேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி செல்வாக்கு உண்டு. நல்லா தான் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு மூத்த அதிகாரிகள் பாராட்டுவாங்க. இவருக்கு என்ன திடீர்னு நல்ல பேர் வந்துருச்சேன்னு கூட இருக்கிறவங்க கொஞ்சம் பொறாமப்படுவாங்க. அனுசரித்து கொண்டு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. பிள்ளைகளால் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க கோவப்படாமல் இருக்கணும், இல்லைன்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவு வரும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படிங்கிற நினைப்புடன் நாம் வாழத் தொடங்கிவிட்டால் எது வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் தாமாகவே நம்மிடம் வந்துவிடும். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க நேர்மறையாகவும் யோசிப்பீங்க. அப்படி அந்த வேலை முடியலன்னா அடுத்தது என்ன மாதிரி நாம் செயல்படலாம் அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் தயாராக இருப்பீங்க. எதிர்மறையாக எது நடந்தாலும் அவற்றையெல்லாம் நேர்மறையாக்கக்கூடிய வல்லமைக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால ஆளுமை தன்மை உங்ககிட்ட அதிகரிக்குங்க. உங்கள் பேச்சில் ஒரு கம்பீரமும் இருக்குங்க. எதிர்பார்த்த தொகை கூட இன்னைக்கு கைக்கு வருங்க.
அதே மாதிரி சொல்ல இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றி காத்துட்டுவீங்க. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரம் நடக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. பழைய நண்பர்கள் உறவினர்களுக்கு சில உதவிகள்லாம் செய்கிறேன்னு சிலதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சில உதவிகளையும் நீங்கள் செய்து கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் சின்னதாக அந்த கோழி சண்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சில சண்டைகள் வரும். ஏன்னா அந்த 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் சும்மாவே இருக்க மாட்டார். நல்லா தான் போயிட்டு இருந்தது, நடுவில் திடீர்னு ஒரு சண்டை வந்தது அப்படிங்கிற மாதிரி காட்டுவார். அந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் முன்கோபத்தை தவிர்த்துட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கலாங்க. செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்லைங்க, லாபம் இருக்குது. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் குறையும். வேலை சுமை ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, மற்றவர்களிடம் இருக்கக்கூடிய நல்லவற்றை ஏற்க மறுப்பதே பொறாமையாகும். ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்து நீங்கள் பொறாமப்பட மாட்டீங்க. ஏதோ அவருக்கு இப்போ நல்ல நேரம், அதான் 2 வீடு வாங்கிட்டாரு, நமக்கும் அது மாதிரி வாழ்க்கையில் ஒரு நல்ல நேரம் வரும், அப்போ கடவுள் பெரிய வீடு வாங்கிறதுக்கான யோகத்தை நமக்கும் அமைச்சு கொடுப்பாருன்னு சொல்லி சுற்றி முற்றி இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள் எந்த வளர்ச்சி அடைந்தாலும், எத்தனை வளர்ச்சி அடைந்தாலும் அவற்றையெல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்குதுங்க. சாதகமான நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. குறிப்பாக பூர்வ புண்ணியாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்றைக்கி பயணம் செய்ய இருக்கிறாரு. பிள்ளைங்களுடைய படிப்பு விஷயமாக கூடுதல் கவனம் செலுத்துவீங்க. அவங்க அதிக மார்க் வாங்கிறதுக்கு சில உதவிகள்லாம் நீங்கள் இன்றைக்கி செய்வீங்க. அதே மாதிரி அடுத்தது தேர்வு முடிந்த பிறகு உயர்கல்வி எங்கே அவங்களுக்கு எந்த கல்லூரியில் அல்லது எந்த பள்ளிக்கூடத்துக்கு மாற்றணும் அப்படிங்கிற திட்டங்கள்லாம் இன்றைக்கி மனசுக்குள்ளார ஓடுங்க. பிள்ளைங்களுடைய வருங்காலத்துக்காக எதாவது நம்ம சேமித்து வைக்கணும். அவங்களுடைய வருங்காலத்துக்கு பயன்படுற மாதிரி, நம்ம பேரை சொல்கிற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடம் பூமியெல்லாம் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற யோசனைகள், அதற்கான முயற்சிகள் அதெல்லாம் இன்றைக்கி பலிதமாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதிக அளவு லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன தொந்தரவுகள் அதுவும் இன்றைய தினத்தில் சரியாகுங்க. சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால விஐபிகளால் இன்றைக்கி ஆதாயம் உண்டு. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவலும் நல்ல விதத்தில் நடந்தேறுங்க. வியாபாரம் தொடங்கிறதுக்கு டின் நம்பர் கூட இன்றைக்கி அப்ளை பண்ணலாம், அதுவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன முணுமுணுப்பு குடும்பத்துக்குள்ளார இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமையும் அலைச்சலும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, தேவைக்கு அதிகமாக இருப்பது எதுவோ அதுவே விஷம் ஆகும். ஆமாங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதிகாரமாக இருக்கலாம், ஏன் அன்பு பாசமாக கூட இருக்கலாம். இது எதுவாக இருந்தாலும் சரி, அது அதிகமானால் அதெல்லாம் பயனில்லாமல் போய்விடும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அன்பாக இருந்தாலும் ஆசையாக இருந்தாலும் அளவோடு வைத்து கொண்டு இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியிலேயே சுக்கிரன் இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்த கவலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். எதிர்மறை எண்ணங்கள்லேருந்து விடுபட்டு நம்மாலேயும் சாதிக்க முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால விடுக்குன்னு பேசுகிற மாதிரி நீங்கள் இருக்கீங்க, விடுக்குன்னு பேசுகிறீங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க. சனி பகவானும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால மாற்றி பேசுகிறாரு, முன்ன ஒன்று சொன்னார் இப்போ ஒன்று சொல்கிறாருன்னு உங்களை பற்றி குறை சொல்லுவாங்க. ஆனால் புதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்லவங்க நட்பு கிடைக்கும், பண உதவியும் கிடைக்கும், கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வர்றதுக்கான வழிவகைகளும் உங்களுக்கு தெரிய வரும். அதே மாதிரி ராகு வலுத்திருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரங்க, வெளியினத்தை சார்ந்தவங்க, அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், அவங்க மூலமாக கூட சில உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. குரு பகவான் சரியில்லாமல் இருக்கிறாரு. அதனால் அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அனாவசிய பேச்சுக்களை எல்லாம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. பல்லில் ஈறு வீக்கம், அதே மாதிரி பார்வை கோளாறு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் டாக்டரை பார்த்துறதும் நல்லது தாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும், லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு, பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதித்து காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரங்க சிக்கனமாக இருக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, வேண்டியவர்களை வேண்டாதவர்களாக்குவதும் வேண்டாதவர்களை வேண்டியவர்களாக்குவதும் அதுதான் பணம். ஆமாங்க, பணம் இருந்ததுன்னா எது வேணாலும் பண்ணலாம். அதுவும் சமீப காலத்தில் அதை நீங்கள் யதார்த்தமாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. பணத்தோட கிஃப்டோடு போகும்போது அங்கே நமக்கு வரவேற்பு எப்படி இருக்குது, வெறுங்கையோடு போகும்பொழுது வாசல்லையே நிற்க வச்சு பேசி அனுப்புகிற வரவேற்பு எப்படி இருக்குது, இந்த ரெண்டையுமே இப்போ நீங்கள் யதார்த்தமாக ப்ராக்டிக்கலாகவே நீங்கள் நடைமுறையில் அனுபவப்பட்டு பார்த்துட்டீங்க. அதனால தான் நேரான வழியில் நேர்மையான பாதையில் போய் பணம் சம்பாதித்தாதான் நமக்கு மரியாதை இருக்குங்கிற எண்ணத்திற்கு வந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. ராசியில் எதிரெதிர் கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால எதிரும் புதிருமாக சில யோசனைகள்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இவ்வளவு கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் நாம் சாதித்து காட்டிட்டோம், நாம் முன்னேறிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி மனசுக்குள்ளார ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. பணம் இருக்கிற வரைக்கும் இல்லையேங்கிற ஒரு கவலை, அது வந்த பிறகு அதை ஒழுங்காக பாதுகாக்கணுமேங்கிற ஒரு கவலை. ஆனால் இதையும் தாண்டி பக்தியில் நீங்கள் எல்லா வகையிலுமே ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி எல்லாவற்றையுமே நீங்கள் சமாளித்து காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டு, பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டு. வியாபாரத்தில் பெரிய சில முக்கியமான ஒப்பந்தங்கள் இன்றைக்கி கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பல வகையில் இன்றைக்கி நீங்கள் முன்னேறி காட்டுவீங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. குடும்பத்திலேயும் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்களும் செலவுகளும் ஒரு பக்கம் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, எங்கே அறம் இருக்கிறதோ அங்கே புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கும். எங்கே பணிவு இருக்கிறதோ அங்கே செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும். எங்கே இறைவன் இருக்கிறாரோ அங்கே எல்லாம் இருக்கும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எல்லாம் வல்ல இறைவனுடைய திருப்பாத கமலங்களை கெட்டியாக பிடித்து கொண்டு வாழ்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இருந்தாலும் இன்றைய தினமும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. இறக்கப்பட்டு ஏமாந்துடாதீங்க. எப்பயுமே இந்த இறக்கப்பட்டு ஏமாறுறது, யாராவது அழுதா அல்லது ஏதாவது அவங்களுடைய சோக கதையை சொன்னால் அதை
உங்கள் சொந்த கதையாக நினச்சி உடனே நீங்கள் சோர்ந்து போகிறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். யாராவது எதாவது சொன்னாங்கன்னா அதை அறிவுபூர்வமாக யோசித்து அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். அதை விட்டுட்டு அப்படியே நீங்கள் அவங்களுடைய ஐக்கியம் ஆகிடக்கூடாது. அந்த வகையில் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருங்க. வியாபாரம் இன்றைய தினத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அவசரப்படாதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு. அதனால் அடுத்தவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு நீங்கள் எதுவுமே கோவப்பட வேண்டாங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும், பெருசாகாமல் பார்த்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி நிதானம் தேவைப்படுதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தியாக இருக்கிறதுனால முதல்வனாகிய ஸ்ரீ விநாயக பெருமானை நினைத்து வழிபட்டோம்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும். அல்லல் போம் வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், நல்ல குணமதியை மாமருணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் செல்வக் கணபதியை கை தொழுதக்கால் ஸ்ரீ அருணகிரிநாதர் அற்புதமாக பாடியிருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லாம் வல்ல விநாயக பெருமானை நினைத்து வழிபட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு பகுதியில் மக்கள் எல்லாமே கூடி விநாயக பெருமானை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் எல்லாம் கேட்டதையும் அந்த விநாயகர் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. உடனே அந்த பகுதி மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விநாயகருக்கு ஒரு கோவிலை கட்ட ஆரம்பித்து கோவிலையும் கட்டி முடிக்கிறாங்க. அந்த விநாயகருக்கு ஸ்ரீ கம்பீர விநாயகர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஏன்னா எந்த ஒரு கோரிக்கை வைத்தாலும் அதை உடனடியாக அந்த விநாயகர் உங்களுக்கு நிறைவேற்றி தரதுனால அந்த விநாயகருக்கு ஸ்ரீ கம்பீர விநாயகர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த ஸ்ரீ கம்பீர விநாயகர் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து பொள்ளாச்சி செல்லும் வழியில் ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்திங்கன்னா குறிச்சி ஹவுசிங் யூனிட் பகுதி இருக்குது. அங்கே தான் இந்த கம்பீரமான விநாயகர் கம்பீரமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. இங்கே ஆகம விதி பிரகாரம் இந்த விநாயகர் திருக்கோவில் அமைக்கப்பட்டுள்ளதுங்க. ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன், ஸ்ரீ துர்க்கை அம்மன், அதுக்கடுத்து ஸ்ரீ சிவன், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ முருகர், சரஸ்வதி, லட்சுமி நாராயணன் எல்லாருக்குமே இங்கே எல்லா சுவாமிகளுக்கும் இங்கே சன்னதிகள் அமைக்கப்பட்டிருக்குங்க. எல்லா சுவாமிகளும் இங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி இங்கே ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. பங்குனி உத்திரம், ஆடி வெள்ளி, அதுக்கடுத்து தை வெள்ளி, அதுக்கடுத்து நவராத்திரி பூஜை, மார்கழி மாத பூஜை, இதெல்லாமே இங்கே சிறப்பாக இங்கே அனுசரிக்கப்படுகிறதுங்க. புதிய கோவிலாக இருந்தாலும் விநாயகப் பெருமான் இங்கே ரொம்ப அற்புதமாக அரசாட்சி பண்ணிட்டுருக்கிறாருங்க. அதனால தாங்க ஜோதிட சாஸ்திரத்திலேயும் எந்த பிரச்சனை இருந்தாலும் நாம் விநாயகரை தினந்தோறும் வழிபட்டோம்னா நல்லதுங்க. அதுவும் அந்த தோப்பு கரணம் போட்டு பணிவாக நின்று நாம் விநாயகரை வணங்கும் பொழுது பாபகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குதுங்க. பணிவாக நாம் இருந்துட்டோம்னா பாபகிரகங்கள் நம்மளை ஒன்றுமே பண்ணாது. ஆனால் அந்த பணிவு தன்னடக்கம் இல்லாமல் கொஞ்சம் அலட்டிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த பாவகிரகங்களுடைய பாதிப்புகள் நமக்கு அதிகமாகவே இருக்கும். அப்போ பாவகிரகங்களுடைய பாதிப்புகள் வராமல் இருக்கிறதுக்கு நாம் ஸ்ரீ விநாயக பெருமானை பணிவாக வணங்குவது நல்லது. ஏன்னா இவரை வணங்கும் போது தான் நாம் காதை பிடிச்சி தோப்பு கரணம்லாம் போட்டு காலை முன்னையும் பின்னையும் மடக்கி எல்லாம் பணிவாக நாம் வணங்குறோம். அதனால தாங்க பெரியவங்க ஸ்ரீ விநாயக பெருமானை வணங்கிட்டு நாம் எதை செய்தாலும்
அந்த வேலையில் ஒரு கர்வம் இருக்காது, அந்த வேலை கம்பீரமாக முடியும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களுடைய கருத்து. அதனால தான் உலகெங்கும் விநாயகப் பெருமானை வழிபடுறோம். சங்கடகர சதுர்த்தி நன்னாளாகிய இன்றைய தினத்திலே உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய திருக்கோவிலுக்கும் செல்லுங்கள். அதே மாதிரி இந்த கம்பீர விநாயகரையும் ஒருமுறை சென்று தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். உங்கள் மனசில் மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் கம்பீரமாக இருப்பீங்க. நெஞ்சிற்கினியவர்களே, புதன்கிழமை ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.